பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இயேசு கிறிஸ்துக்குள்ள சந்தோஷமா இருக்கணும். சரியா? விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். நீங்க விசுவாசித்த அற்புதங்களை காண்பீங்க. இந்த இடம் எது தெரியுமா? பெயர்சபா என்கிற இடம் இஸ்ரவேல் தேசத்தினுடைய தென் பகுதியில் இருக்கிற ஒரு பகுதி, தென் மாவட்டம். இது பக்கத்துல தான் பெயர்சபா என்கிற பெரிய பட்டணம் இருக்கிறது. ஆனா இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். ஏன் தெரியுமா? விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் இங்கே வாசம் பண்ணி இருக்கிறார். இந்த இடத்துல பல காலமாய் அவர் தங்கி வாசம் பண்ணி இருக்கிறார். இந்த இடத்துல தான் ஒரு பெரிய தோட்டத்தை உண்டாக்கி அவர் கர்த்தரை தொழுது கொண்டார் என்று ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. இங்குதான் ஈசாக்கை பிறந்தார். இங்குதான் ஈசாக்கை பலி செலுத்தும்படி கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி அவர் கீழ்ப்படிந்து விசுவாசத்தினாலே ஈசாக்கை திரும்ப பெற்றுக்கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. சோதனையை விசுவாசத்தினாலே ஜெயித்தார். அப்ப விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிற ஆபிரகாம் அவர் வாசம் பண்ணின ஒரு முக்கியமான இடம் இது. உங்க வாழ்க்கையில நீங்க விசுவாசித்தீங்கன்னா அற்புதங்களை காண்பீங்க. விசுவாசத்துல பலவீனமா இருக்கக்கூடாது. எதுக்கு பயப்படுறீங்க? சோர்ந்து போறீங்க? விசுவாசத்துல பலவீனமா இருக்கிறீங்க. அப்ப ஆண்டோடைய வார்த்தையை நீங்க கவனிச்சா விசுவாசம் உங்களுக்குள்ளே பெருகும் என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறாரு. இன்றைக்கு என்ன ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறார்? 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். ஆண்டவர் ஏற்கனவே வாக்கு கொடுத்துட்டார். நான் அனுக்கிரக காலத்திலே உனக்கு நான் செவி கொடுப்பேன், இரட்சணிய நாளிலே நான் உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லிட்டார். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு உதவி தேவை. ஏதோ ஒரு காரியத்துல உதவி தேவை. என்னைக்கு உதவி செய்வார்? இன்றைக்குதான் இரட்சணிய நாள். இன்னைக்குதான் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிற நாள். விசுவாசிங்க. இதுதான் ஆண்டவர்களுக்கு இரட்சணிய நாளாய் தந்திருக்கிறார். அப்ப இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்க போகிறாரு. அவர் ஏற்கனவே வாக்கு கொடுத்துட்டார். என் மகனே, என் மகளே, அனுக்கிரக காலத்துல நான் உனக்கு செவி கொடுப்பேன், இரட்சணிய நாளில நான் உனக்கு அற்புதம் செய்வேன். அதனால இன்றைக்கு தான் அந்த அனுக்கிரக காலம். அப்ப இதுவரை நீங்க ரட்சிக்கப்படலையா? பாவத்தில் இந்த விடுதலை பெறலையா? இன்றைக்கு தான் உங்களுக்கான ரட்சிப்பின் நாள். நாளைக்கு என்னை தள்ளி போடாதங்க. இன்றைக்கு ஆண்டவரே என்னை ரட்சியும், இந்த பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து ரட்சியும், பாவ பழக்கத்திலிருந்து ரட்சித்து எனக்கு தேவ சமாதானத்தை தாரும். இதுதான் ரட்சிப்பின் காலம். இதுதான் உங்களுக்கான வேலை. இந்த நாளை விட்டுட்டீங்கன்னா ஒருவேளை இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்காம போய்விடலாம். உங்களுக்கு அந்த அற்புதத்தை செய்தா சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்திருக்கிறார். அதனால இந்த அனுக்கிரக காலத்துல, ரட்சிப்பின் நாளில ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அப்ப சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த காலம் எனக்கு நீங்க அனுக்கிரகம் பண்ணுகிற காலம், எனக்கு ரட்சிப்பை கொடுக்கிற நாட்கள். நான் அதை விசுவாசிக்கிறேன். இந்த இக்கட்டிலிருந்து என்னை ரட்சியும், எனக்கு ஒரு அனுக்கிரகம் பண்ணும், இந்த பாவ பழக்கத்தை விடுதலையாக்கிய ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு தாரும். நான் அதை விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.